Morning Moon. இப்போ நம்ம வாழ்க்கையில யார் வழிகாட்டியா இருக்காங்க, அதுதான் கலந்தரை விளக்கத்தை பத்தி நான் பேச போறேன். என்னோட தலைப்பு வாழ்க்கையில யார் வழிகாட்டியா இருந்தாங்க, வழிகாட்டிங்கிறவங்க எப்படி இருப்பாங்க, ஒருத்தவங்க வாழ்க்கையிலையும் ஒரு வழிகாட்டியாக ஒருத்தரை நம்ம அதாவது முன்னுதாரணமா நம்ம எடுத்துருக்கோம். நம்ம வாழ்க்கையில நிறைய இன்பங்கள் துன்பங்கள் பல போராட்டங்கள் கலந்துதான் நம்ம வாழ்க்கையை வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையில நம்ம எல்லாருமே பிறந்து ஒரு பள்ளி படிப்பா இருக்கட்டும், ஒரு கல்லூரி படிப்பா இருக்கட்டும், ஒரு விஷயத்திலையும் பெரும் போராட்டங்களை நம்ம எல்லாருமே அதை கடந்துதான் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை எல்லா மனிதனுக்கும் இருக்கிறது. அதாவது என்னோட வாழ்க்கையில வழிகாட்டியாக இருந்த ஒரே ஒரு நபரை பற்றி தான் நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதாவது நான் முதல் வெளிநாடு அப்படின்னு நான் வந்த ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஒமானுக்கு நான் வரும்போது அந்த நபர் என்னோட சொந்த ஊர்ல இருந்து அவரும் ஒரு பாலிடெக்னிக் கல்லூரியில் ஒரு கோர்ஸ், அதாவது ஒரு படிப்பை முடித்துவிட்டு ஒமானில் ஒரு நல்ல நிர்வாகத்தில், அவர் தனியார் நிர்வாகத்தில் நல்ல ஒரு பங்காளராக இருந்தார். அவரு என்னை ஒரு இன்டர்வியூ வைத்து அதுக்கு என்னை அவர் அழைத்து ஒரு கணிப்பொறி, அதாவது பழுது பார்க்கும் வேலையில் என்னை ஃபர்ஸ்ட் அழைத்து சொந்த ஊருக்கார் தானே, இவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே அப்படின்னு சொல்லி என்னை முதல் வெளிநாட்டுக்கு ஒரு நபர் என்னை கூப்பிட்டு அழைத்தார். அப்போ வந்தபோது வெளிநாடுனாலே எனக்கு நான் கண்ட வெளிநாடு தொலைக்காட்சியிலும் சினிமா, அதாவது நம்ம பார்க்கிற எல்லா திரைப்படங்களிலும் நம்ம பார்த்த வெளிநாடுனா வெள்ளக்காரவங்க தான் அதிகமா இருப்பாங்க, நம்ம தமிழ்நாடுல தான் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ அரபு கண்ட்ரில எப்படி இருப்பாங்கிறது நம்ம பள்ளி காலத்துல எல்லாம் நம்ம அந்த அளவுக்குலாம் ஒரு கற்பனையாக நான் யோசித்தது இல்லை. அப்படி வந்தபோது அப்ப நான் என்னோட அதாவது ஆடைகள் கூட நான் கோட்டு தான் போடணும், ஒருத்தவங்க வெளிநாட்டுக்கு போனா அப்படிதான் போகணுங்கிற மாரி நான் கற்பனையில் நான் வந்தேன். இறங்கின பிறகு எல்லாருமே தமிழ் பேசுறாங்களே, நம்ம ஆங்கிலம் தெரியாதே, நம்ம ஆங்கிலம் கற்கிறதுக்கு இத்தனை புக்கெல்லாம் வச்சு நம்ம அளவு படித்துட்டு வந்தோமே, இங்க பார்த்தா எல்லாருமே தமிழ்ல பேசுறாங்களே அப்படின்னு ஒரு ஆச்சரியமா இருந்தது. அது ஒமான்ல, அது ஒரு வெளிநாட்டுல இவ்வளவு தமிழ் மக்கள் இங்க வேலை பார்ப்பாங்களா அப்படின்னு 2007 நான் பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமா இருந்தது. அந்த ராஜேந்திரன்ங்கிற நபர் தான் எனக்கு என்னோட வாழ்க்கையில மிகப்பெரிய வழிகாட்டி. நான் அன்றைய தினம் நான் வாங்கின சம்பளம் என்று பார்த்தால் கத்தார் ரியாலில் 100 ரியால் உயர்மா. அப்போ 100 கம்ப்யூட்டரை நான் கணிப்பொறியை பழுது பார்க்கிற வேலையில் நான் ஈடுபட்டேன். கத்துக்கிட்ட விஷயம் பல, பட் அந்த விஷயங்கள் கத்துக்கிற நேரத்துல நமக்கு பணி சுமைகள் அதிகம். 100 கணிப்பொறிங்கிறப்போ ஒரு ஆள் எல்லாத்தையும் பார்க்கணும். அப்படிங்கிறப்போ அந்த பணி சுமைகளில் கடந்து போகும்போது நான் ஒரு முறையும் ஏன் என்னை வெளிநாட்டுக்கு அழைத்து வந்தீர்கள், நான் என்னோட தேவைக்காக அவர்கள் அழைத்தார்கள், அவர்களோட தேவைக்காக என்னை அழைத்தார்கள். பட் அவர்கிட்ட நான் போய் சில விஷயங்கள் பகிர்ந்து கொள்வேன். பணி சுமைகளும் என்னால் சில விஷயங்கள் பண்ண முடியாத சூழ்நிலையிலும் சில பேர்கிட்ட நம்ம பேசும்போது, அதாவது ஆங்கிலம் தூய்மையான ஆங்கிலத்தோட நான் பேச அந்த அளவுக்கு நான் கற்கவில்லை. அப்போ அவங்களோட பேசும்போது சில தவறுகளாக நான் பேசும்போது ஒரு சில நபர் திடீர்னு கோவப்பட்டு, என்னப்பா நீ ஒரு ஆங்கிலம் பேசும்போது ஒரு இலக்கணத்தோட பேசுறியே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அடிக்கடியே வந்துட்டாரு. அப்பதான் நினைச்சேன், ஆங்கிலத்துல நம்ம எந்த தப்பும் பண்ணிடக்கூடாது. அப்போ அவங்களுக்கு அந்த கோபம் அதிகமாயிடுது. அப்ப அந்த அளவுக்கு இங்க வெளிநாட்டில் ஆங்கிலத்துக்கு முக்கியத்துவமான ஒரு விஷயம் எல்லா நிர்வாகத்திலுமே, தனியார் நிறுவனத்துல ஆங்கிலம் தான். ஏன்னா ஆங்கிலத்துல தான் நம்ம ஒரு இமெயில் அனுப்பினாலும் அதை வச்சுதான் நம்ம
நம்மளோட விஷயத்த சொல்ல முடியும். அப்ப அவர்கிட்ட பகிர்ந்த போது உன்ன மாரி தான் நானும் வந்தேன். ஆனா நான் வந்த போது என்னோட தேவைக்காக வந்தேன். புலிவாலை பிடிச்சதையா நானும் ஓடிக்கிட்டே தான் இருக்கேன். நீ வரைக்கும் வெளிநாட்டு வாழ்க்கையும் முடிக்க முடியாது அப்படின்னு சொன்னாரு. அப்போ அவரு சொல்ல விஷயங்கள் அவர் பட்ட கஷ்டங்களை சொல்லும் போது நம்ம அந்த அளவுக்குலாம் இன்னும் படலையே, நமக்கும் நிறைய தேவைகள் இருக்கு, நம்ம வீட்டுல உள்ளவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் நம்ம வெளிநாடு வந்திருக்கோம். அதுக்காக நீ பணி சுமைகளையும் பல கஷ்டங்களையும் மறந்து அவங்களோட சந்தோஷத்துக்காக இங்க கடுமையா உழைக்கிறதுக்கு தான் வந்திருக்கு. அவர் ஒரு வழிகாட்டியா எனக்கு பல அறிவுரைகளை ஒரு நாளும் சொல்லி, அதுக்கப்புறம் ஒரு வருஷம் நான் விடுமுறை நாட்கள் ஊருக்கு போயிட்டு நான் வரமாட்டேன், இதுக்கு மேல என்னால வர முடியாது, இதுக்கு மேல நான் என்னால இங்க தனிமையில வாழ முடியல அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட ஒரு வாட்டி சொல்லும் போது அவர் ஒரு முறையும் நீ திரும்ப வந்துரு, அப்பதான் உன்னோட தேவைகள் பூர்த்தி ஆகும், உங்க அப்பா அம்மாவோட தேவைகள் பூர்த்தி ஆகும், அவங்கள கடன் சுமையிலிருந்து நீ காப்பாத்துறதுக்கு நீ தான் இருக்க. அந்த மாதிரி ஒரு கடன் சுமையா அமைந்த மனிதர்கள் நிறைய பேருக்கு அரபு கண்ட்ரிக்கு அது மாற்றத்தை ஏற்படுத்தியது ஒரு முக்கியமான விஷயம். அவரு தான் எனக்கு வழிகாட்டியா இருந்து இன்னைக்கு வாழ்க்கையில நான் இது வரைக்கும் 10 வருஷமாக அரபு கண்ட்ரில இருக்கேன். இதுக்கு ஒரு குட்டி கதை சொல்லணும்னா, நம்ம ஒருத்தர் ஆசிரியரா பணியில இருக்காரு. அவரோட ஆசிரியர்கிட்ட நீங்க எனக்கு வழிகாட்டியா இருந்தீங்க, எப்படிப்பா நான் உனக்கு வழிகாட்டியா இருந்தேன், நீ என்னோட மாணவன், நீ அசால்ட்டா என்கிட்ட சொல்ற நான் உனக்கு வழிகாட்டியா இருந்தேன்னு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் சொல்றாரு, நான் உங்களோட மாணவன் தான், ஆனா உங்க கிளாஸ்ல உங்க வகுப்புல ஒரு ஒரு விலை மதிப்புள்ள ஒரு கை கடிகாரத்தை ஒரு திருட்டு நடந்தது. அந்த திருட்டுல நீங்க ஒரு பக்குவமா ஒரு விஷயத்த கையாண்டுறீங்க, அதுல இருந்தான் வாத்தியாகும். அதுக்காக நீ பணி சுமைகளையும் பல கஷ்டங்களையும் மறந்து அவங்களோட சந்தோஷத்துக்காக இங்க கடுமையா உழைக்கிறதுக்கு தான் வந்திருக்கு. அவர் ஒரு வழிகாட்டியா எனக்கு பல அறிவுரைகளை ஒரு நாளும் சொல்லி, அதுக்கப்புறம் ஒரு வருஷம் நான் விடுமுறை நாட்கள் ஊருக்கு போயிட்டு நான் வரமாட்டேன், இதுக்கு மேல என்னால வர முடியாது, இதுக்கு மேல நான் என்னால இங்க தனிமையில வாழ முடியல அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட ஒரு வாட்டி சொல்லும் போது அவர் ஒரு முறையும் நீ திரும்ப வந்துரு, அப்பதான் உன்னோட தேவைகள் பூர்த்தி ஆகும், உங்க அப்பா அம்மாவோட தேவைகள் பூர்த்தி ஆகும், அவங்கள கடன் சுமையிலிருந்து நீ காப்பாத்துறதுக்கு நீ தான் இருக்க. அந்த மாதிரி ஒரு கடன் சுமையா அமைந்த மனிதர்கள் நிறைய பேருக்கு அரபு கண்ட்ரிக்கு அது மாற்றத்தை ஏற்படுத்தியது ஒரு முக்கியமான விஷயம். அவரு தான் எனக்கு வழிகாட்டியா இருந்து இன்னைக்கு வாழ்க்கையில நான் இது வரைக்கும் 10 வருஷமாக அரபு கண்ட்ரில இருக்கேன். இதுக்கு ஒரு குட்டி கதை சொல்லணும்னா, நம்ம ஒருத்தர் ஆசிரியரா பணியில இருக்காரு. அவரோட ஆசிரியர்கிட்ட நீங்க எனக்கு வழிகாட்டியா இருந்தீங்க, எப்படிப்பா நான் உனக்கு வழிகாட்டியா இருந்தேன், நீ என்னோட மாணவன், நீ அசால்ட்டா என்கிட்ட சொல்ற நான் உனக்கு வழிகாட்டியா இருந்தேன்னு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் சொல்றாரு, நான் உங்களோட மாணவன் தான், ஆனா உங்க கிளாஸ்ல உங்க வகுப்புல ஒரு ஒரு விலை மதிப்புள்ள ஒரு கை கடிகாரத்தை ஒரு திருட்டு நடந்தது. அந்த திருட்டுல நீங்க ஒரு பக்குவமா ஒரு விஷயத்த கையாண்டுறீங்க, அதுல இருந்தான் வாத்தியார்னா இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கறத அவரு ரொம்ப பிடிச்சி போயிருந்தது. அதாவது எப்படி அவர் கையாண்டாருன்னா, யாரோ ஒரு பையன் எடுத்துட்டான் அந்த வாட்சை, எல்லார் கண்ணிலையுமே ஒரு வெள்ளை, அதாவது கருப்பு ஒரு இதை வச்சு கட்டிடுறாரு. கட்டின பிறகு எல்லாரோட பேக்லயுமே அவர் தேடி பார்க்கறாரு. அவரும் கட்டிட்டாரு, யார் எடுத்தாங்கன்னா அவருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக அவரும் கட்டிட்டு எல்லாரும் பேக்லயும் தேடும் போது ஒரு பேக்ல இருந்து அந்த வாட்ச் விலை மதிப்புள்ள கைகடியாரம் கிடைச்சது. கிடைச்ச பிறகு யார் அதை புகார் சொன்ன நபர் இந்த மாதிரி வாட்ச் காணாம போயிட்டுன்னு ஒரு மாணவன் சொன்னவர்கிட்ட அந்த வாட்சை கொடுத்துட்டு எல்லாருமே ஓகே அது கிடைச்சிச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விட்டுறாரு. யாருமே தண்டிக்கல, திருடுனவனே யாருக்கும் காமிக்கல, அவருக்கும் தெரியாம மாணவர்களுக்கும் தெரியாம அதை கரெக்டா கையாண்டு அதுல இருந்து ஒரு ஏன்னா பசங்களுக்கு அந்த நேரத்துல தெரியாது அதோட விஷயங்கள், அவங்க ஆசைப்பட்டு எடுத்திருப்பாங்க,
தவறுதெல்லாம் எடுத்திருப்பாங்கிறதுனால அவரு அதை கரெக்டா கையாண்டு அந்த ஆசிரியர் யாருமே தண்டிக்காம அதை வந்து விட்டுறாரு. அப்ப அதை பார்த்த பிறகுதான் இந்த மாணவன் ஒரு ஆசிரியர் எப்படி பொறுமையா ஒரு விஷயத்தை கையாளணும், அவசரப்பட்டு ஒருத்தனை தண்டிக்க கூடாது, அது தப்புங்கிறத எப்படி உணர வைக்கணும் அப்படிங்கிறது ஆசிரியரோட அந்த மதிப்பு விஷயங்களை அவரே வழிகாட்டியா அவன் வாழ்க்கையில தேர்ந்தெடுத்து அவரை போலவே அவன் வந்து ஒரு ஆசிரியரா ஆயிருக்கான். இந்த வழிகாட்டிங்கிறது ஒருத்தவங்க வாழ்க்கையிலும் ஒரு நபர் வந்து ஒரு முக்கியமான நபரா இருப்பாங்க. அந்த மாரி என்னோட வழிகாட்டியா ஒரு ராஜேந்திரன் இருந்தாரு. அதே மாரி உங்க வாழ்க்கையிலையும் பல பேர் வழிகாட்டியா இருந்திருப்பாங்க. அந்த ஒரு நபர் தான் உங்களை வெளிநாட்டுக்கே கூப்பிட்டே வந்திருப்பாங்க. இதான் என்னோட ஸ்பீச். Morning Moon